ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ஜியோ ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க ஸ்பேஸ் ஜென் சந்திராயன் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெப் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா 5 எபிசோட் இருக்கு. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். வெப் சீரிஸோட ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா சந்திராயன் 2 விடுறத காட்டுறாங்க. அது என்னதான் இங்க இருந்து சூப்பரா போனாலும் லான்ச்ல ஒரு ப்ராப்ளம் ஆயிடுது. அதனால இந்தியாவுக்கு மிகப்பெரிய பேக்லாக் ஆகுது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அதுல இருந்து சயின்டிஸ்ட்லாம் கத்துக்கிட்ட பாடம் என்ன, அதை வச்சு எப்படி சந்திராயன் 2வையும் 3யும் சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணாங்க அப்படின்ற இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் எடுத்திருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டோரி பிளாட்டும் கூட. அத ஒவ்வொரு சயின்டிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் அவங்க வாழ்க்கைலாம் எப்படி இருந்தது, இந்த வெற்றியும் தோல்வியும் அவங்களுக்கு என்னெல்லாம் கத்து கொடுத்தது அப்படின்ற மாதிரி காட்சிகள்லாம் ரொம்ப நீட்டாவே எடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தருமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். டெக்னிக்கலியும் வெப் சீரிஸ் சவுண்டாவே இருந்தது. வெப் சீரிஸ்ல அங்கங்க ஒரு சில எமோஷனல் பாண்டிங் நல்லதா இருந்தது. இந்த வெப் சீரிஸ் மூலியமா நமக்கு பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கலி பல விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி தான் அந்த சந்திராயன் 2, 3 லான்ச் பண்ற போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோட்டை விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்துருக்காங்க. கண்டிப்பா இது இன்ஃபர்மேட்டிவா இருந்ததா அப்படின்னா கண்டிப்பா இருந்தது. ஆனா அது எங்கேஜிங்கா கொடுத்துருக்காங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு ஒன் டைம் வாட்ச் வெப் சீரிஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.